தொடர்போடு இருக்க வேண்டும். இந்த பள்ளிவாசலை பற்றி ஒரு நிறுவனம், ஒரு நிர்வாகத்தை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வதாக இருந்தால் நேரடியாக பள்ளிவாசலை பற்றி தான் அல்லாஹ் சொல்கிறான். இந்த பள்ளிவாசலை பற்றி சொல்கிற ஒரே ஒரு விடயம் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது இந்த பள்ளியை யார் நிர்வகிக்க வேண்டும் என்று சொல்கிறான். பள்ளிவாசலை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கின்ற தனி பொறுப்பு அந்த பள்ளியின் அங்கத்தவனாக இருந்து அந்த பள்ளியில் 5 நேரம் தொழுது வருகின்ற ஒன்று இருக்கிறது. இன்னும் சிலர் அந்த பள்ளியை நிர்வகிக்கின்ற பொறுப்பில் நேரடியாக இருப்பார்கள். நேரடியாக இருக்கின்றவர்கள் பொறுப்பு ரீதியாக நாங்கள் அமானிதமாக கொடுத்தவர்கள், மற்றோர் எல்லோரும் அந்த அமானிதத்துக்கு பக்கபலமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டியவர்கள். நிர்வாகமாக இருக்கின்றவர்கள் மட்டும்தான் பள்ளிகளை தலையிலே சுமந்து கொண்டு திரிய வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இந்த ஊரில் ஒரு பள்ளிவாசல் சரியான முறையில் நடக்கவில்லை என்றால், அந்த பள்ளிவாசலுடைய கடமைகள் துஷ்பிரயோகப்படுத்தப்படுகிறது என்றால், ஊரில் இருக்கின்ற ஒவ்வொருவரும் அல்லாஹ்வின் முன்னால் குற்றவாளியாகுவான். இதிலிருந்து யாருமே தப்ப முடியாது. அல்லாஹ்வுடைய இல்லங்கள் பாழ்கெடுக்க முடியாது. அல்லாஹ்வுடைய இல்லங்கள் அல்லாஹ்வுடைய பேர் கூறப்படாமல் வெறும் தொழுகின்ற தளமாக மட்டும் இருக்க முடியாது. பள்ளிவாசல் என்பது ரசூலுல்லாஹ்வுடைய காலத்திலே வெறும் தொழுந்தளம் கிடையாது சகோதரர்களே. அது ஒரு பல்கலைக்கழகம், அது ஒரு மல்டி பர்பஸ் சென்டர், அது பல் பிரச்சனைகளையும் தீர்க்கின்ற ஒரு மத்திய நிலையம். அங்கே தொழப்பட்டது, அங்கே தேவையான பாடங்கள் நடத்தப்பட்டது, அங்கே தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டது, அங்கே தொழுவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட்டன, அங்கே வாழ்க்கைக்கு தேவையான பாடங்கள் நடத்தப்பட்டன. தேவைப்பட்டால் வைத்திய முகாமாகவும் அது வைத்தியசாலையமாகவும் இருந்தது. பிற்காலத்தில் பள்ளிவாசல்கள் தான் பல்கலைக்கழகங்களாகவும் பாடசாலைகளாகவும் ஆரம்பத்திலே இருந்தன. ஜாமியத்துல் அஸ்ஹர் என்பது ஜாமியுல் அஸ்ஹராக இருந்து பல்கலைக்கழகமாக பின்னால் மாறி ஒரு ஜும்மா பள்ளிவாசலாக இருந்து பள்ளிவாசலாகவும் வைத்தியசாலையாகவும் இப்படி பல்வேறு துறை பரிமாணம் எடுத்த இடங்கள் தான் பள்ளிவாசல்கள். முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஒரு மைய பூமி. அந்த கடமையை பள்ளிவாசல்கள் செய்ய வேண்டும். சமூகத்தை பற்றி சிந்திக்க வேண்டும். சமுதாயத்தில் இருக்கின்ற சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி சிந்திக்க வேண்டும். அந்த பள்ளிவாசலை நிர்வகிக்கின்றவர்களுடைய பொறுப்பு தான். அந்த சமுதாயத்தை, இந்த சமூகம் பற்றி சிந்தித்து நல்ல வழியிலே இந்த சமுதாயத்தை வழிநடாத்துகின்ற பொறுப்பு தான் பள்ளிவாசல் தலைவரும் நிர்வாகத்தினுடைய பொறுப்பாகும். அதனால் தான் அல்லாஹ் குர்ஆனிலே பள்ளிவாசலுடைய நிர்வாகிகளை பற்றி சொல்கிறான். இன்னமா யஅமுரு மசாஜிதல்லாஹி, இந்த பள்ளிவாசல்களை நிர்வகிப்பவர்கள் யார் என்றால் அவருடைய தகுதியை பற்றி சொல்றான். மன் ஆமன பில்லாஹி, அல்லாஹ்வை ஈமான் கொண்டிருக்கணும், அல்லாஹ் பற்றி பயம் இருக்கணும், அல்லாஹ்வுக்காக வந்தவனாக இருக்க வேண்டும். அவனுக்காக வந்தவனாக இருக்கப்படாது, அவனுடைய அரசியலுக்காக பள்ளிக்கு வந்தவனாக இருக்கப்படாது, அவனுடைய கௌரவத்திற்காக வந்தவனாக இருக்கப்படாது, தனக்கான ஒரு அடையாளத்திற்காக பள்ளிக்கெல்லாம் இமாம் தலைமை நிர்வாகம் பிடிக்க வரக்கூடாது. மன் ஆமன பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், மறுமை நாளை நம்பியவனாக இருக்க வேண்டும். வ அகாமஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுகின்றவனாக இருக்கணும். ஊர்களில் நாங்கள் பார்க்குற புதினம் பள்ளி நிர்வாக தெரிவு தான் ஊருக்குள்ள புதுசா ஒரு ஆள் வாராரு. இப்படி நிறைய பேர் வாராங்க. இன்றையிலிருந்து திருந்துவம் வந்தா பிரச்சனை இல்லை. ஆனால் பதவி என்பது தேடி பிடித்து ஒருவன் தனக்கு தேடி எடுக்கிற ஒன்று அல்ல, சமூகம் தேடி கொடுக்கிற ஒன்று. அது எனக்கு இந்த பொறுப்பு தாய் என்று ஒருவன் கேட்பது உண்மையிலேயே அழகல்ல, இவன் தான் பொருத்தமானவன் என்று சமூகம் தேடி கொடுக்கின்ற ஒரு ஒன்று. இந்த பள்ளிவாசல்கள் நிறைய கோட்டிலும் பொதுவாக அங்கு இங்கும் அலைமோதி திரிகின்ற நிர்வாகங்களுக்காக நவுது பில்லாஹி மின், அல்லாஹ்வுடைய ஆலயங்களை அல்லாஹ்வுக்காக நிர்வகிக்கின்ற முயற்சி வருகின்ற போது அங்கே சண்டே வராது. ஒரு சுமூகமான உறவும் ஒரு சமாதான பேச்சு மூலமான ஒரு நடுநிலையான ஒரு போக்கும் தான் வரும் சகோதரர்களே. எனவே பள்ளிவாசல்கள் என்பது அதை நடத்துகிறார்கள் தொழுகையை நிலைநாட்டாக இருக்கணும். தொழாதவனுக்கு பள்ளி நிர்வாகத்தில் எந்த பங்கும் கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு சமூகம் முன்னின்று ஒருவனை பிரேரிக்குமா என்றால் அவர்கள் பாரிய சமூக துரோகிகள். அதே போன்று அவன் ஜக்காத்து கொடுக்கிறவனா இருக்கணும். ஜக்காத்து கொடுக்கிறவன் பள்ளி காசில் எடுக்கிறவனா இருப்பானா? ஜக்காத்து கொடுக்கிறவன் யாரு? அவன் சொந்த உழைச்ச காசில, அவன் காசிலிருந்து அவன் 2.5% அல்லாஹ்வுக்காக ஏழை எளியவருக்கு கொடுக்கிறவன். எனவே அவனுடைய சொந்த பணத்தையே அல்லாஹ்வுக்காக தானம் செய்கின்ற ஒருவன் ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய மாளிகைக்கான நிர்வகிக்கின்ற பணத்திலோ அல்லது பொதுச்சத்திலோ கை வைக்க வரமாட்டான். இது அல்லாஹு தஆலா உளவியல் ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நமக்கு தருகின்ற ஒரு பாடம். ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி,
ஒரு சமூக பொறுப்பு உள்ளவனாக இருக்க வேண்டும். ஜகாத்து கொடுக்கின்றவன் ஒரு சமூக பொறுப்புடையன். அல்லாஹு தஆலா என்னிடத்தில் பொருளாதாரத்தை தந்து உண்ட சமுதாயத்தில் இருக்கின்ற ஏழை எளியவனையும் கவனி என்று சொல்கின்ற அந்த கவனி என்கின்ற உத்தரவுக்கு அவன் அவதானம் கொடுத்து தன் சொத்திலிருந்து ஏழைகளுக்கு கொடுக்கிற அந்த ஜகாத்தை கொடுக்கின்றவன் ஒரு சமூக பொறுப்புள்ளவன். இவன் பள்ளிக்கு தகுதியானவன். அதே போன்றுதான் வலம் யஹ்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிரவர் யாருக்கும் பயப்பட மாட்டான். இந்த பள்ளிவாசல்கள் இந்த நாட்டிலே திட்டமிட்டு உருவாக்கப்பட்ட சில சோதனைகளின் போது நிறைய பள்ளிவாசலில் இந்த நிர்வாகத்தில் இருந்தார்கள் சத்தம் இல்லாமல் கலந்து போனாங்க. நாம் குற்றம் செய்யாமல் பள்ளிவாசல்களிலிருந்து ஒதுங்கி இருக்க வேண்டிய எந்த அவசியமும் கிடையாது. சோதனைகள் என்று வராமல் ஒருவன் ஒரு வாழ்க்கையிலே வெற்றி அடையவே முடியாது சகோதரர்களே. எனவே பள்ளிவாசல்கள் என்பது அல்லாஹ்வை தவிரவர் யாருக்கும் அவன் பயப்பட மாட்டான். ஒரு நிர்வாகியா இருப்பவன் பள்ளிவாசலிலே தலைமைத்துவமாக இருந்து கொண்டு ஒரு நிர்வாகமாக இருந்து போதை வசத்தை பற்றி பேசத் தொடங்கினால் போதை வியாபாரிகளால் கொலை அச்சுறுத்தல் கூட வரலாம், கொல்லவும் கூட படலாம். கொண்டால் அவன் பாவி, கொல்லப்பட்டால் நாம் ஷஹீத் சகோதரர்களே. ஒரு சமூக தலைவன் பயந்தவராகவும் இருக்க முடியாது. ஒரு சமுதாயத்தின் தலைமை நிர்வாகம் பயந்த நிர்வாகமாக இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் அல்லாஹ்வுக்காக மட்டும்தான் நீ பயப்படணும். இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற அத்தனை ஊழல், மோசடி, லஞ்சம், இந்த சமுதாயத்தை ஏமாற்றி பொழைக்கின்ற விடயங்கள் அத்தனைக்கும் சாபமடி அடிக்க வேண்டும் என்றால் ஒரு நீதியானது, ஒரு நிறையானதுமான, ஒரு சிறந்ததுமான அல்லாஹ்வை மட்டும் பயப்படுவதுமான ஒரு நிர்வாகங்கள் இந்த சமுதாயத்திலே இருக்குமாக இருந்தால் அந்தந்த ஊர்களில் போதை வஸ்தோ, வட்டியோ, சீதனமோ, லஞ்சமோ, ஊழலோ, களவோ, சமுதாயத்தை ஏய்த்து பொழைக்கின்ற எந்த விடயமோ நடக்க முடியுமா? பள்ளிவாசல்கள் சரியான பாத்திரங்களை இந்த சமுதாயத்தில் இன்னும் எடுக்க தொடங்கவில்லை. போதை வஸ்துக்கு அடிமையானவர்கள் அந்த ஊரிலே இருக்கிறார்கள் என்றால் அந்த ஊரில் உள்ள சரியான எல்லா தலைமைத்துவங்களும் ஒன்றிணைந்த ஒரு பணியை இன்னும் உறுதியாக எடுக்கவில்லை என்பதுதான் அடையாளமாக இருக்கும். அதை மீறியும் வரும். ஆனால் முறியடிப்பதற்கான அல்லாஹ்வை மட்டும் பயப்பட்ட ஒரு கூட்டம் தேவைப்படும். எந்த சவாலையும் எதிர்கொள்கின்ற சூழல் தேவைப்படும். எனவே பள்ளிவாசல்கள் என்பதை நிர்வகிக்கின்ற பொறுப்பை அல்லாஹு தஆலா இந்தந்த தகுதியுடையவர்கள் மட்டும்தான் நிர்வகிக்கலாம் என்று வரையறுத்து சொல்கிறான். இவங்க தான் சரியான ஆக்கள். இந்த ஆக்களை விட்டுப்போட்டு வேற ஆக்கள் பள்ளியை பிடிக்கவும் வரக்கூடாது, பள்ளியை கொடுக்கவும் முனையக்கூடாது யாரும். இது எல்லோருக்கும் பொருந்துகின்ற ஒரு விடயம். எனவே அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, ரெண்டு விடயம் இருக்கிறது. ஒன்று, நிர்வாகமாக வந்தால் அந்த நிர்வாகம் பள்ளியை கட்டி அலங்கரித்து லைட் போட்டு ரோட்டால் போகின்றவர்கள் எல்லாம் பார்த்து மாஷா அல்லாஹ் பள்ளி நல்லா செழிப்பாக இருக்கிறது என்று செய்வதல்ல பள்ளி பராமரித்தல் என்பது. இந்த பெருமைக்காக செய்கின்றதை பற்றி நபி அவர்கள் சொல்கின்ற போது லா தகூமு ஸாஅ ஹத்தா யதபாஹா அன்னாஸ் ஃபில் மஸாஜித், பள்ளிகளை வைத்து பெருமை அடிக்கின்ற ஒரு காலம் வராதவரை மறுமை நாள் உருவாகாது, உண்டாகாது, மறுமை நாள் தோன்றாது என்று நபி அவர்கள் சொன்னார்கள். அதல்ல பள்ளியை நிர்வகிக்கிறது. பள்ளிகள் என்பது அல்லாஹ்வுடைய மார்க்கம் நடைமுறைப்படுத்துகின்ற இல்லங்களாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி பேசுகின்ற இடங்களாகவே இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் மார்க்கத்தில் மக்களை வாழ வைக்கின்றதற்கான முயற்சி எடுக்கின்ற இடங்களாக அவைகள் இருக்க வேண்டும். சமுதாயத்தை நெறிப்படுத்துகின்ற நன்னறி நிலையங்களாக அவைகள் இருக்க வேண்டும். இதைத்தான் ஒரு பள்ளி நிர்வாகம் செய்ய வேண்டும். இதைத்தான் ஒரு பள்ளி நிர்வாகம் செய்வதற்கு அந்த சமூகம் தூண்ட வேண்டும். அந்த சமூகம் அதற்கு ஒத்துழைக்க வேண்டும். எல்லோரும் சேர்ந்து இந்த பாதையில் இந்த பள்ளி வாசல்களை சென்றால் நாம் ஒரு சரியான வழியில் இந்த சமுதாயத்தை கொண்டு செல்ல முடியும். அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை எம் அனைவருக்கும்